கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட இயேசுவின் புண்ணிய நாமத்தில் இந்த காலைக்கதி நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற தேவ செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா 1 யோவான் 1 வசனம். கண்களாலே கண்டதும் நாங்கள் கைகளினாலே தொட்டதுமான ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆண்டோடைய வார்த்தை அப்படின்னா ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தையை நம்ம அறிவிக்கத்தக்கதான பெரிய பொறுப்பு என்ன செஞ்சுருக்காங்கன்னா நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி அவங்க போகிறப்ப சீஷர்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அந்த சீஷர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு எனக்கும் அறிவிச்சிட்டு போனாங்க. ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்கிற பெரிய கடமை யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்குது, கேட்கிறவளுக்கும் இருக்குது. எல்லாருக்குமே இந்த கடமை இருக்குது. நம்ம தேவ அன்பு என்ன செய்யணுமா, எல்லாருக்கும் சொல்லணும். அந்த நற்செய்தியை நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணுமா, சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. 1947 சவக்கடல் ஓரமாக ஒரு குகை இருந்துச்சு. அந்த குகையில் என்ன செஞ்சால் ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு பையன், இடையன்னு சொல்லுவாங்கல்ல, ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் என்ன செய்கிறாச்சுன்னா அந்த குகையை பார்த்தோன்னே அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு எட்டி பார்க்குறான். அந்த குகைக்குள்ளே ஒரு பாதை இருந்துச்சு. ஒரு வழி தெரிஞ்ச உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு தெரியல, குட்டி பசங்களுக்கு ஏதாவது ஒரு இதுன்னா அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க ஆசைப்படுவாங்க. அதே போல் இந்த சிறு பையனை என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால் இந்த குகையுடைய துவாரத்தில் போகிறான். அது போனால் அழகாக உள்ள வழி அங்கங்கே வழி போயிட்டே இருக்குது. அவனுக்கு இன்னும் ரொம்ப என்னது எக்ஸைட்டட் ஆகிட்டான். திருப்பி அவன் என்ன செய்கிறான், அப்படியே உள்ளே போய் நடந்து போகிறப்ப அங்கே ஒரு காரியத்தை அவன் பார்க்குறான். அங்கே பார்க்கும்பொழுது என்ன செய்யணும்னா ஒரு தாழி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து பார்க்குறான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒன்று இருக்குது, ஒரு தோல் சுருள் ஒன்று இருந்துச்சு. அதை எடுத்து பார்க்குறான். அது பல நூற்றாண்டுகள் முன்பாக எழுதப்பட்ட ஒரு எழுத்தாக அவனுக்கு காணப்பட்டுச்சு. அந்த காணப்பட்ட உடனே அதை பார்த்துட்டு அவன் என்ன செய்கிறான், அது வெளியே கொண்டு வந்து பார்க்குறான். அது எதுன்னு சொன்னால் ஏசாயாவுடைய புஸ்தகம். இது எங்கன்னா சவக்கடல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிடைக்குது. அதை எடுத்து அவன் என்ன செய்கிறான், அநேகருக்கு அதை பார்த்து அதன் மூலமாக நமக்கு என்னது தேவனுடைய சத்தியம் பெரிய அவருடைய எச்சரிப்பின் செய்தியெல்லாம் என்னது வெளிப்படுது. அது என்ன செய்கிறான்னு சொன்னால் அநேகருக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருந்தது. அன்னைக்கு அந்த ஆட்டு இடையன் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த காரியம் என்ன சொல்லப்படுது, இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் அன்றைக்கி ஒரு தோல் சுருளில் இருந்தது, இன்றைக்கி நம்ம கையில் வேதாகமாக, இன்றைக்கி உங்கள் கையில் என் கையில் என்ன இருக்குது, ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகாக நமக்கு இங்கே இருக்குது. இந்த வார்த்தையை நாம் எப்படி படிக்கிறோம், நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்குற வேத புத்தகத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், நாம் அதை தினமும் வாசிக்கிறோமா, அதை நம்ம தேடி போகிறோமா, அந்த சிறுவன் எப்படி அப்படியே உள்ளே போய் ஒரு குகையில் தேடி போய் ஒரு புதையலை கண்டுபிடிக்கிறது போல் கண்டுபிடிக்கிறோமா. நமக்கு இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் ரொம்ப இப்போ தான் ஆரம்பத்தில் இருக்கிறோம். இப்போ கூட நிறைய நேரம் இல்லை, நிறைய நேரம் நம்ம கடந்து போகணும். இன்னும் 11 மாதங்கள் நமக்கு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இந்த வேதத்தில் இருக்கிற அநேக புதை பொருட்களை நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும். ஆராய்ச்சி செய்யுங்க, வாசிங்க. ஏன் சொன்ன வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவங்க, கேட்குறவங்க, இதன்படி செய்கிறவர்கள் யார், பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதனால தான் அவருடைய வார்த்தையை நம்முடைய கையில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோமா, அது புதையலை தேடுகிறது போல தேடணும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். ஏன்னு சொன்னால் அதில் எல்லா காரியமும் நமக்கு கொடுக்கப்படுது. எல்லா காரியத்தையும் அதிலிருந்து நமக்கு கற்றுக்கொள்வதற்கான எல்லா காரியமும் நமக்கு இருக்கிறது. விசேஷமாக இந்த கடைசி காலம் நடக்கிற யுத்தத்தில், சாத்தானுக்கும் தேவனுக்கும் நடக்கிற அந்த யுத்தத்தில் நீங்களும் நானும் தேவனுடைய பக்கத்தில் இருந்து அவருடைய சைடில் இருந்து நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான எல்லா யுக்தியையும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வேதாந்தத்தில் இருக்குது. அப்போ அந்த வேதாந்தத்தில் நம்ம எவ்வளோ வாஞ்சியோடு வைத்து எவ்வளோ வாஞ்சியாக பார்த்து கொள்கிறோம். அது நமக்கு நித்திய ஜீவனை தரப்போகிற வார்த்தை. அது இப்படி இருக்குது, ஜீவனுள்ள வார்த்தை, நித்திய ஜீவனுள்ள வார்த்தை. அந்த நித்திய ஜீவனை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேதம் தான் நமக்கு என்ன செய்ய போகிறதுனா பயன்பட போகிறது. அதை நீங்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையை கேட்டு தினமும் அதை வாசிங்க.
அது நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அதை நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை விட்டு அதை வாசிக்காமல் உங்களால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுப்பீர்கள். அவர் ஆண்டவரை குறித்து சாட்சி, அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பட்ட பாடுகள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் அதில் இருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றும் நீங்கள் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் உங்கள் மேலே என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறா அப்படின்றது அதில் தெரியும். அப்பேற்பட்ட அந்த அன்பான அந்த அன்பாக கொடுத்த அந்த தேவன், அவர் கொடுத்த இந்த புதையலை நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அப்படியே அந்த குகையில் விட்டுறாதீங்க. நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற புதை பொருளை நீங்கள் பெற்று என்ன செய்யுங்க, சந்தோஷப்படுங்க. எப்படி ஒரு புதை பொருளை நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்களோ, எப்படி ஒரு நீங்கள் நினைக்க முடியாத ஒரு காரியம் உங்கள் கையில் கிடைக்கிறத நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்களோ, அதே போல் ஆண்டுடைய வார்த்தையை நீங்கள் இந்த வேதத்தை பார்த்து சந்தோஷத்தோட சமாதானத்தோட அதை நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் தெய்வத்தாசி உங்களை வழி நடத்த காத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆசையாக இருப்பீங்கன்னா ஜெபம் செய்வோமா. என் ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் வாழ்க்கையை ஒரு சாட்சியாக மாற்றி அருளும். மாறுடைய பாட்டில் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்காக கொடுத்த அந்த புதை பொருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அது எங்களுக்கு நல்ல ஆலோசகராக, எங்களை தேற்றுகிறதாக, எங்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கிறது. எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிற வார்த்தையாக இருக்கிறது. நாங்கள் சோர்ந்து போகும்போது அது தேற்றுகிற வார்த்தையாக இருக்கிறது. நாங்கள் தாழ்ந்து போகும்போது எங்களை ஆதரிக்கிற வார்த்தைகளாக இருக்கிறது. உடைய வார்த்தைகளில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது தகப்பனே. ஒருவேளை இவ்வளவு நாள் நாங்கள் அதை இழந்திருப்போம், தெரியாமல் இருந்திருப்போம் சொன்னால், இந்த வருடத்தில் ஆண்டவரே எங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கணும். உடைய வார்த்தையை நாங்கள் தினமும் வாசிக்கவும், அதை நேசிக்கவும், அதன்படி நடக்கவும் நீங்கள் எங்களுக்கு பலத்தை தாங்க சாமி. தொடர்ந்து நாங்களுடைய அன்பில் எப்பொழுது நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.